ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் கம்ப்ளீட் ஆத்தர் நேம் வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்த்துலாமா. த நோஸ் வெல் இது வந்து ராஜகோபாலாச்சாரி. அந்த ராஜாக்கள்லாம் அந்த டைமில் வந்து நோஸ்ன்னு போட்டிருப்பாங்க. த நோஸ் வெல் சி ராஜகோபாலாச்சாரி. ஹாபி டர்ன்ஸ் இன்டு ஏ சக்ஸஸ்ஃபுல் கரியர். அடுத்து சர் ஐசக் நியூட்டன் வந்து நாத்தனியல் ஹாத்தோர்னே. சரியா. அடுத்து த ரெமிசென்ஸ் இது 6ல் ஆரம்பிக்கும். ரவீந்திரநாத் தாகூர் எழுதினது. மற்ற எதுக்கும் வந்து ஆத்தர் நேம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்து ஸ்பெஷல் ஹீரோனா அப்பா பற்றின இது. ஸோ அது வந்து கிறிஸ்டினா எம் கெர்ச்சன். மை ஹாபி ரீடிங் இது வந்து அருணாச்சலம் சந்திரசேகரன். ஹாபி என்னது? அருணாச்சலம் படம் பார்க்குறது. மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல் ஜார்ஜ் எலியட். எலியாக இருந்தாலும் அது ஒர்த்தாக மாற்றிக்கும். ஸோ அடுத்து இதுக்கு வந்து ஆத்தர் கிடையாது. கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக் சாந்தினி கோவிந்தம். அடுத்து வந்து த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 ரஸ்கின் பாண்ட். உமன் இது வந்து ஒரு குழந்தைய வந்து கடத்த ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரஸ்க்கு கொடுத்து கடத்த ட்ரை பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கலாமா. ஸோ ரஸ்கின் பாண்ட் அதான் ஷார்ட்கட்டு. ஜிம் கார்பெட் ஹண்டர் டர்ன்ட் நேச்சுரலிஸ்ட். ஒரு ஹண்டர் நேச்சுரலிஸ்ட்டாக மாறுறது ஜிம் கார்பெட்டில் தான் அவர் நிற்பார். நேச்சுரலிஸ்ட்டுன்றீங்க, ஏன் கார்பெட்டில் நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி. த 3 questions லியோ டோல்ஸ்டாய். லியோ படத்தில் வந்து அவர் சுட்டதுக்கப்புறம் நிறைய கொஸ்டினாக கேட்பாங்க கோர்ட்டில் வச்சு. 3 கொஸ்டின் கேட்குற மாதிரி இங்கே வச்சுக்கலாம். ஸோ த 3 questions அப்படின்னா லியோ டால்ஸ்டாய். கிராசிங் த ரிவர். ஸோ மனோஜ் வந்து ஒரு பாட்டில் வர்ற மாதிரி காமிப்பாங்க. ரிவரில் வச்சு ஒரு பாட்டு எடுத்திருப்பாங்க. ஸோ மனோஜ். கிராசிங் த ரிவர்னால் மனோஜ் தாஸ். வென் இன்ஸ்டிங்க்ட் ஒர்க்ஸ். இன்ஸ்டிங்க்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம அண்ணாட்ட தான் போய் சொல்லுவோம். ஸோ அண்ணா ஸ்வெல். ஓகேவா. வென் இன்ஸ்டிங்க்ட் ஒர்க்ஸ் இது அடாப்டட் ஃப்ரம் பிளாக் பியூட்டி. பிளாக் பியூட்டின்றதுல இருந்து நமக்கு கொடுத்துருக்க கதை தான் வென் இன்ஸ்டிங்க்ட் ஒர்க்ஸ். ஆன்னா செவல். அடுத்து ஹோம்லெஸ் மேன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி, ட்ரூ ஸ்டோரி. அடுத்து த மிஸ்டரி ஆஃப் த சைபர் ஃப்ரெண்ட். ஸோ த மிஸ்டரி ஆஃப் த சைபர் ஃப்ரெண்ட் இது வந்து ஜெட். இது எப்படி ஞாபகம்னா Z to ZOY அப்படின்னு ஞாபகம். ZOY A to Z மாதிரி கம்ப்ளீட் மிஸ்ட்ரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவார். சைபர் ஃப்ரெண்ட் வந்து எல்லா மிஸ்ட்ரியும் கண்டுபிடிச்சிருவார். அடுத்து கடைசியாக ஒரு ப்ளே நாடகம் மாதிரி வரும். ஜாக் அண்ட் த பீன் ஸ்டாக் அப்படின்ட்டு. அது வந்து ஸ்டீவன் கெல்லாக். ஜாக் அண்ட் பீன் ஸ்டாக். ஜாக்குன்றவர் அப்புறம் வந்து கப்பலில் போயிட்டுருப்பார். பீனுன்றவரும் கப்பலில் போயிட்டுருப்பார். ஸோ இங்கே 2 பேரையும் வந்து கொல்ல ட்ரை பண்ணுறாரு. யாருன்னா ஸ்டீவ். நிறையா இங்கிலீஷ் படத்துலலாம் ஹீரோ நேம் வரும்ல ஸ்டீவ்னு சொல்லிட்டு ஸ்டீவன் கெல்லாங். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக 8th ஸ்டாண்டர்டில் இருக்க யூனிட்ஸு. அதோட ஆத்தர் நேம் எல்லாமே. ஸோ திரும்ப பார்த்துடலாமா. த நோஸ் ஜுவல் அப்படின்னா ராஜகோபாலாச்சாரி. ஸோ ராஜகோபால ராஜாக்கள் ராணிகள்லாம் அந்த டைமில் நோஸ் ஜுவல் போட்டிருப்பாங்க. த நோஸ் ஜுவல்னால ராஜகோபாலாச்சாரி. ஹாபி டர்ன்ஸ் இன்டு ஏ சக்ஸஸ்ஃபுல் கரியர். சர் ஐசக் நியூட்டன் வந்து நாத்தனியல் ஹாத்தோர்னே. தோணியில் போயிட்டுருக்கும் போது டக்குன்னு ஒரு ஆப்பிள் விழுந்துடும். ஸோ சர் ஐசக் நியூட்டன் அப்படின்னா நாத்தானியல் தோனி. மை ரெமினன்ஸ் அப்படின்னா ரெமின்சன்ஸ் அப்படி ஆறுனா ரவீந்திரநாத் தாகூர். மை ரெமின்சன்ஸ் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். அடுத்து ஸ்பெஷல் ஹீரோ அப்பா வந்து கிறிஸ்டினா கெர்ச்சன். சரியா. கிறிஸ்டினா கெர்ச்சன். மை ஹாபீஸ் ரீடிங்னா நம்ம படம் பார்க்குற அருணாச்சலம் படம் பார்க்குறது நம்ம ஹாபீஸு. மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல் ஜார்ஜ் எலியட். ஜார்ஜ் வந்து ஒரு படத்தில் கூட ஒரு மலையாளம் படத்தில் கூட ஜார்ஜ்னு வருவாங்கள்ல. ஒரு லைஃப் போனோன்னா அடுத்து அவர் கரெக்டாக லைஃப்பை மாற்றிக்குவார். ஸோ லைஃப்பை ஒர்த்தாக மாற்றிக்குவார். ஸோ ஜார்ஜ் எலியட் இல்லை எலி அப்படிங்க வச்சுக்கலாம். விமனான பிளாட்ஃபார்ம் வந்து ரஸ்க்கு கொடுக்குறாங்க. அடுத்து ஜிம் கார்பெட் வந்து நேச்சுரலிஸ்ட்டு கார்பெட்டில் இருக்கார். 3 questions லியோவை பார்த்து 3 questions கேட்குறாங்க. கிராசிங் த ரிவர் வந்து மனோஜ் அந்த பாட்டில் வர்றது. அடுத்து இன்ஸ்டிங்க்ட் ஒர்க்ஸ். இன்ஸ்டிங்க்ட் வந்து அண்ணாட்ட போய் சொல்லுவோம். பிளாக் பியூட்டி. ஹோம்லெஸ் மேன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரூ ஸ்டோரி. மிஸ்ட்ரி ஆஃப் த சைபர் ஃப்ரெண்ட் வந்து ZOY. அடுத்து ப்ளே ஜாக் அண்ட் பீன் ஸ்டாக் கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. கெல்லு யாருன்னா ஸ்டீவன் ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ.